அதுபோல் அக்பர்னு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. முகலாய அரசர்களில் மிகப்பெரிய பேரரசர் அக்பர் சக்கரவர்த்தி. அவருடைய அரசவையில் பீர்பால்னு ஒருத்தர் இருந்தார். மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல் அப்படின்னு ஔவையார் சொல்லிக்கிறாங்க. வரும்பொருள்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்றது, வரும்பொருள் இல்லை. அதனால அவர் சாதாரண அமைச்சராக சேர்ந்து ஒரு சும்மா நகைச்சுவை கலைஞராக போய் சேர்ந்தார். அவருடைய அவையில் நகைச்சுவைக்கு அவருடைய மந்திரியா அவருடைய அறிவை பார்த்துட்டு அமைச்சராகினார். ஏதோ துறையில் அமைச்சராக போட்டார். அப்புறம் முதலமைச்சரானார். அப்போ அவருக்கு எத்தனை அறிவு இருந்திருக்கு. அவரே அக்பரும் பீர்பால் 2 பேரும் ஒரு நாள் அரசவையில் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இஸ்லாமிய குருநாதர் ஒருத்தர் வந்தார். இஸ்லாமிய மதத்துக்குள்ளே குரு தலைவர் ஒருத்தர் வந்தார். உடனே அக்பர் கீழே இறங்கி போய் அவரை வடமாக சுற்றி வந்து கீழே விழுந்து வணங்கி அவர் தலையை தொட்டு ஆசி வழங்கினார். அவர் யார்? அக்பருக்கு ஆசி வழங்கினார் அவர், இஸ்லாமிய மதகுரு. உடனே அப்புறம் அவருக்கு பொண்ணும் பொருளும் வாரி வழங்கினார். வாங்கிட்டு அவர் போயிட்டார். உடனே அப்புறம் அக்பர் கேட்குறார் பீர்பால் கிட்ட, எங்களுடைய மதத்தில் எங்களுடைய மத குருமார்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக பெற்றவர்கள். அவர் என்ன சொன்னாலும் அது பலிக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பீர்பால் சொன்னார், எங்கள் மதத்திலே அது மாதிரி அடியார்கள் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் மதத்தில் அடியார்களை மட்டுமே நம்ப மாட்டாங்க, இறைவனை தான் முதல்ல நம்புவாங்க. என்ன வேணுமோ அதை இறைவன்கிட்ட முறையிடுவாங்க. இறைவன்கிட்ட முறையிட்டு நடைபெறாத போது யாடையாளிகிட்ட போவாங்க. எங்கள் மதத்தில் இருக்குது, உங்கள் மதத்துலையும் இருக்குது அப்படின்னாரு. இதுக்கு பீர்பால் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு நம்பிக்கைன்ற அடிப்படையில் தான் நடக்குது. நீ கடவுளை நம்பினாலும் சரி, அடியார் நம்பினாலும் சரி, யாராவது ஒருத்தர் நீ நம்பு. 2 பேரையும் எல்லாம் நம்ம கடவுளும் அடியார் ஒன்று தான் நம்பு. அதனால தான் பட்டினத்தார் பாடினார், அதாவது அடியார் உறவும் அரண்பூச நேசமும் அன்பும் அல்லாது படிமேலி வேறு பயன் உள்ளதோ, இந்த உலகத்தில் இதை விட வேறு பயன் என்ன இருக்கு அப்படின்னாரு. உடனே சரின்ட்டு நம்பிக்கை தான் காரணம்னு சொன்னார் பீர்பால்.